எல்லோருக்கும் வணக்கம். இந்திய ஷேர் மார்க்கெட் வரலாற்றிலேயே இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அதானி குரூப் மேல சுமத்தப்பட்டிருந்த எந்த குற்றங்களும் கோர்ட்டில் நிரூபிக்கப்படவில்லை. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அதானி குரூப் மேல ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஒரு அமெரிக்க நிறுவனம் அவங்க என்ன சொல்றாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி குரூப் பல்வேறு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் மூலியமா ஆதாயம் பெற்றிருக்காங்க, நிறைய விலைகளில் நேர்மையா இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றத்தை சுமத்துனாங்க. உடனே அதானி ஷேர்ஸ் எல்லாம் பெரிய வீழ்ச்சி, ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு உள்ளானது. அதானி குரூப்ல இருந்த எல்லா பங்குகளையுமே 50%, 70% இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருந்தான். இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஷேர்கள் அதானி குரூப்பினுடைய ஷேர்கள் மேலே ஏறி கொண்டிருக்கின்றன. இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்புல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, நான் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பார்த்துட்டு இருக்கேன், செபி இன்னும் ரிமைனிங் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ல தொடர்ந்து பண்ணதான் வேணும். அதே சமயம் இனிமேல் கோர்ட்டு போய் இதில் விசாரிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, இனி சிபிஐ அப்படி இப்படின்னு எந்த வகைத முகாந்திரம் இல்லை. இதுக்கப்புறம் செபி பார்த்து இதை லாஜிக்கலாக கன்க்ளூஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது எப்படி, அதானி குரூப் மேலே ஒரு அமெரிக்க நிறுவனம் ஹிண்டன்பர்க் புகார்கள் சொன்னாங்க. உடனே ஷேர் மார்க்கெட்ஸில் இறங்குச்சு. உடனே இங்கிருந்த பல பேர் அதானி பற்றி விசாரிக்கணும் நேராக கோர்ட்டுக்கிட்ட போயிட்டாங்க. கோர்ட் என்ன சொல்லிச்சு, செபி கிட்ட போய் நீங்க பாருங்க, அவங்களுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்லாம் பாருங்க, அவங்க கரெக்டாக ரெகுலேட்டரி நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா எல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் செபி கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு அது மாதிரி எந்த விதமான வரம்பு மீறல்களும் இல்லை அப்படின்னு கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டுமே ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இனிமேல் இதுக்கப்புறம் லாஜிக்கலாக செபி தான் கன்க்ளூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் அதானி குரூப்பை வச்சு பல பேர் சம்பாரிச்சிட்டாங்க, பல பேர் லாஸ் பண்ணிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் கடைசியில் இந்திய மக்களுக்கு இந்த அதானி குரூப் பல வகையான வேலை வாய்ப்புகளை வழங்கிட்டு தான் இருக்கு. ஏதோ ஒரு வகையில் இந்த கம்பெனி இழுத்து மூடாம, இன்னைக்கு பார்த்து கோர்ட்டு இந்த கம்பெனி இழுத்து மூடிருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை தான். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கரெக்டாக என்னென்ன பிரச்சனை இருக்கு, எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சு. எல்லாம் கிளம்புங்க, பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இன்னும் ஒரே ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. இப்போவும் 88 பாயிண்ட் நெகட்டிவ்ல தான் இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அமெரிக்காவிலிருந்து நம்மளுக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் வரல. அவங்க டவ் ஜோன்ஸை பாசிட்டிவ்ல வச்சுட்டு அதே சமயம் டெக் இண்டெக்ஸை அவங்க நெகட்டிவ்ல வச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்காவே குழம்பி போய் கிடக்கு, யாருக்குமே டைரக்ஷன் தெரியல, மேல் நோக்கி எடுத்துட்டு போறதா இல்லை கீழ் நோக்கி எடுத்துட்டு போறதா அப்படின்ட்டு. இதுக்கு முக்கிய காரணம் அடுத்த வாரத்தில் வரக்கூடிய எல்லா உலக நாடுகள் முழுவதுமே இந்த கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் அப்படின்றது வருது. அதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நீங்கள் உலகத்தில் எந்த விதமான முக்கியமான மார்க்கெட்டை போய் பார்த்தீங்கன்னாலும் ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாம் சுமாராக தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் மற்ற நாடுகளை விடுங்க, நம்மளுக்கு 3 நியூஸ் இருக்கு. இப்போ கார்ப்பரேட் ரிசல்ட் வரும், ரொம்ப முக்கியமான நியூஸ். அதுக்கப்புறம் இனி பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லைங்க, இது சும்மா டெம்பரவரி பட்ஜெட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் நம்மளால கேட்க மாட்டாங்க. பட்ஜெட்டில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மேலேயோ கீழே ஏற்றி விடக்கூடிய வால்டிலிட்டி அப்படின்றது ஜனவரி கடைசி வாரத்திலையும் பிப்ரவரி முதல் வாரத்திலையும் வரும். அது போக எலெக்ஷன் ஃபீவர் இருக்கு. ஸோ மற்ற நாடுகளோட நம்மளுடைய மார்க்கெட் தான் மிக வேகமாக ஏறி இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திடீர்னு ஏதாவது ஒரு பயத்தில் ஒரு 3000-4000 பாயிண்ட் நிஃப்டி உழுகுதுன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா, ஐஸ்கிரீம் கம்பெனியில் ஒரு மல்டி பேக்கர் இருக்குங்க. என்ன விளையாட்டா, இந்த வடிலால் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இது ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியினுடைய வரலாறு என்ன, கடந்த ஒரு 5 வருஷத்துல 3 வருஷத்துல என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி பேக்கர் 800 ரூபா இந்த ஷேரு இன்னைக்கு 2400 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். 1 லட்ச ரூபா போட்டிருந்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் 3 லட்சம் அப்படின்ற மாதிரி. இந்த சமயத்தில் இந்த வடிலால் அப்படின்ற ஒரு ஷேருக்கு ஒரு காம்படிட்டரா நான் ஒரு ஷேரை பார்த்துட்டு இருந்தேன், ஷீதால் கூல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு. இப்போ இந்த வடிலால் அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு என்ன அருண் ஐஸ்கிரீம்ஸ் மாதிரி ஒரு பிராண்டாவா தெரியுது, நம்மளுக்கு தெரியல, மேபி அது மார்க்கெட்டில் இருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஷீதல் ஐஸ்கிரீம் அப்படின்ற ஒரு ஷேர் நான் பார்த்துட்டு இருந்தேன். இவங்களும் ஐஸ்கிரீம் ரிலேட்டடான கம்பெனி தான். இந்த வடிலால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 2012 என்ன வால்யூம் அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை விட இப்போ 5 மடங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வடிலால் இண்டஸ்ட்ரீஸ். ஆனால் நீங்கள் இந்த ஷீதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இவன் இப்போதான் வளரும் பருவத்தில் இருக்கான். இவன் இப்போதான் 45 கோடியிலிருந்து 340 கோடி. ஸோ அப்போ இந்த ஷீதலுக்கும் இவனுக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னா, 2 பேருமே அவனுடைய growth, ப்ராஃபிட் growthம் சரி, சேல்ஸ் growthம் சரி, 2 நல்லா இருக்கு. ஆனால் சார்ட் பிரைஸ் பேட்டர்ன் அப்படின்றது பார்த்தோம்னா, இந்த ஷீதல் அப்படின்ற ஷேர் கடந்த 3 வருஷத்துல இவனும் 164 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் போயிட்டு, அவனோட அதிகம் யோசிச்சு பாருங்க, ஆல்மோஸ்ட் 160 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ ஏதோ ஒரு சப்போர்ட் பிரைஸ்ல விழுந்திருக்கான். ஸோ யாராவது இந்த ஐஸ்கிரீம் கம்பெனியில் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா,
இந்த ஷீத்தல் அப்படின்ற கம்பெனி வந்து வளரும் பருவத்தில் உள்ள கம்பெனி இப்போ ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் வந்து விழுந்திருக்கா. இங்கிருந்து மறுபடியும் 700 ரூபா வரானா இல்லை 150 ரூபா வரானா அப்படின்றது தெரியல. பட் இப்போ வரைக்கும் இந்த ஷீத்தல் அப்படின்ற கம்பெனி ஒரு லாபகரமாக இயங்கி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நிறைய கம்பெனிகளுடைய பிஸ்னஸ் அப்டேட் வந்துட்டு இருக்கு. இந்த ஹீரோ மோட்டோக்கோ ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தான். திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு 2% இறங்கிட்டா. அதுக்கு காரணம் அவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் அப்படின்றது பெருசாக வரல. அப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணணும், யாராவது 2017 4000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்னா 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் அவங்களுடைய வாங்கின ரேட் வந்திருக்கு. இடையில கீழெல்லாம் இறங்கி ஏறி இருக்கான். பட் 5 வருஷத்தினுடைய முன்னாடி ரேட் இப்போ வந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நானாக இருந்தேன்னா ஒருவேளை 2017 வாங்கி 4 வருஷம் கழிச்சு நான் வாங்கின ரேட் வந்ததுன்னா என்னுடைய குவான்டிட்டியில் நான் பாதியை குறைச்சிக்க தான் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா ஒருவேளை இங்கிருந்து கீழே இறங்கிட்டா அப்புறம் மறுபடியும் 4 வருஷம் உட்காந்துக்கிட்டு இருக்கும். மீதி இருக்கக்கூடிய பாதி குவான்டிட்டி எப்போ 8000 வருதோ, ஏங்க கீழே 2000 4000 வரும்பொழுது 4000 8000 வரமாட்டானா, அதுக்கு ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணி உட்காந்து நான் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹீரோ மோட்டோக்கு அப்படின்றது வெரி லாங் டேர்மில் ஒன்றா 8000 ரூபா போகிறக்கு அவனுடைய பாதையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இல்லைன்னா மறுபடியும் கீழே 2000 வரைக்கும் பாதையை செஞ்சுட்டு இருக்கான். 2000 வந்துனா தான் நம்மளுக்கு ஜாலி. ஏன்னா வாங்காதவங்கலாம் போய் வாங்கிக்கலாம்ல. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் இன்னொரு பயம் என்ன அப்படின்னா கோவிட் கேஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இந்தியாவில் அப்படின்றாங்க. ஆனால் நம்பர்களைன்னு பார்க்கும்போது நம்பர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக தெரியல, பயம் தான் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இப்போ என்னையா பயம் இருக்குன்னா, ஒன்றா உச்சாணி கொம்புல இருக்குங்க மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறது ஒரு பயம். இன்னொரு பயம் என்னென்னா கோவிட் கேஸ் இருக்குன்னு சொல்கிறது ஒரு பயம், எலெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறது. ஸோ பயம் தான் இருக்கே ஒழிஞ்சு எண்ணிக்கை நம்பரில் வந்து எதையும் காணோம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு வாரம் தாக்கு பிடிச்சிட்டான்னா அடுத்த வாரத்துலேருந்து டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் போன்ற பெரிய பெரிய ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொரு இறக்கமும் ஆப்பர்ச்சுனிட்டி தான். கோவிட்ல உள்ள வாங்காதவங்க பல பேர் இப்போ வந்து மன வேதனையில் இருக்காங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராஷ் வந்துச்சுன்னா ஜாலி தான். நண்பர்களே, இந்த எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறது வந்து நெட்டாக இந்த 2 நாளில் பார்க்கும்போது பாசிட்டிவில் தான் இருக்குது. கொடுக்க மாட்டேன் தங்கத்துக்கு செய்கூலி சேதாரம் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து ஹை ரேட்டில் நான் போய் வாங்க மாட்டேன், ஏதாவது நல்ல லோ ரேட்டில் கிடைச்சா வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த பாலிப்ளெக்ஸ் அப்படின்ற ஷேர் பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவன் இருக்கிறதுலே ஒரு லோ ரேட் இருக்கான். இதுக்கு முன்னாடி 2800 ரூபா இருந்தவன் இப்போ 1100 ரூபா தான் இருக்கான். இதில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் என்ன வரணும்னு பார்த்தோம்னா இது எல்லாமே பாஸ்ட் டேட். நம்ம இங்கே பார்க்கக்கூடிய நல்ல அருமையான விஷயங்கள் எல்லாமே வந்து பழைய இன்ஃபர்மேஷன், புது இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்களா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் மொத்தமே 51% தான். அந்த 51 கொண்டே பிளட்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட இனி ஏதாவது ஒரு நல்ல விஷயம், இது எல்லாமே பழைய விஷயத்தினால அந்த ஷேர் வந்து அப்படி இருக்குது. இப்போ புது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பெரிய ப்ராஃபிட்டில் வரணும். ஸோ குவார்ட்டர்லி அனலைசிஸில் ஜூன் குவார்ட்டர் வந்து 10 கோடி நஷ்டம் பண்ணி விட்டா, செப்டம்பர் கோடி 48 கோடி லாபம் பண்ணியிருக்கான். 100 கோடி லாபம்னு வரணும். இப்போ வரக்கூடிய ரிசல்ட் வந்து 100 கோடி லாபம்னு வந்துச்சுன்னா இவன் சூப்பராக இருப்பான். நண்பர்களே, ஒவ்வொரு முறையும் நம்ம நம்பிக்கையாக இருக்கோம். ஆனால் அப்போ வந்து கும்பா குட்டி ஆயிடுச்சுன்னா அந்த இன்வெஸ்டர்களுக்கு எவ்வளவு மனசு துக்ககரமாக இருக்கும் பாருங்கள். இந்த டிமார்ட் அப்படின்ற ஷேர்னுடைய பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு. அவங்களுடைய சேல்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. பட் இருந்தாலும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் அதை வரவேற்கிறதுக்கு யாருமே இல்லை. அது 3.5% வந்து இறங்கி தான் இருக்கான் இன்றைக்கி. ஸோ இவனுடைய 1 இயர் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஒன்றும் விஷயமே இல்லை. கீழே ஒரே ஒரு முறை 3300 ரூபா போயிட்டு இப்போ 3900 ரூபா இருக்கான். ஆனால் கரெக்டாக போய் யாராவது இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல எடுக்க முடியுமா? முடியாது. இங்கே எங்கேயாவது வாங்கியிருப்பாங்க இடையில. பட் நெட் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் எந்த விதமான வருமானம் இல்லை. அப்போ பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட 2021 எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லை. 2021 இந்த ஷேர் எதுவும் சம்பாரிச்சே தெரில. இனி ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இதுக்கப்புறமா அவன் ஏர்லினா அப்புறம் நீ என்ன தான் பண்ணுறது? ரிசல்ட் கொடுக்குறான், அதுவும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வருது. இருந்தாலும் அவன் மார்க்கெட் இன்னுமே அது எக்ஸ்பென்சிவ்னு யோசிச்சுட்டு இருக்கு. இன்னுமே கும்பா பாடணுமா? நண்பர்களே, இந்த மொயில் அப்படின்ற கம்பெனி கடனே இல்லாத கம்பெனி. இந்த கடனே இல்லாத கம்பெனியில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுடைய P&L அப்படின்றது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ 1400 கோடி சேல்ஸ் போயிட்டுருக்கு. ஆனாலும் இவன் இப்போ இருக்கிறீங்க பார்க்குறீங்க இல்லையா, ப்ரைஸ் 318 ரூபா அப்படின்றது, இதெல்லாம் அவனுடைய ஆதி காலத்திலே வந்துடுச்சு. ஸோ அப்போ இந்த 300 ரூபாயை இனி என்னைக்காவது ஒரு நாள் தாண்டி இவன் ஒரு 600 அல்லது 1000 ரூபாய் இவன் போகக்கூடிய வலிமை இவனுக்கு இருக்கிறதான்னு தான் பார்க்குறேன். ஏன்னா அவனுடைய பிஸ்னஸ் அப்டேட் அப்படி வந்திருக்கு. ஸோ 5 வருஷமோ 10 வருஷமோ அடுத்தது நம்ம பார்க்கும்பொழுது இது ஒரு 1000 ரூபா ரேஞ்சில் பார்க்குற கூட வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன்.
எனக்கு என்னவோ வேணும்னே ஷேர் மார்க்கெட் வந்து இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸை ஏற்ற விடாமல் பார்த்துட்டு இருப்பாங்க போல. இது ஒரு லாபகரமான கம்பெனி தான். ஆல்ரெடி 72 ரூபா போயிட்டு இப்போ 40 ரூபா ரேஞ்சில் இருக்கான். எத்தனை முறை இங்கே ஒரு முறை சப்போர்ட் எடுத்துட்டா அதுக்கும் பெருசாக ஏறல, இங்கே ஒரு முறை பிரேக் அவுட் அடிச்சிருக்கா அதுக்கும் பெருசாக ஏறல, மறுபடியும் சப்போர்ட் எடுத்து அதுக்கு ஏறல, மறுபடியும் பிரேக் அவுட் அடிச்சா அதுக்கு ஏறல, மறுபடியும் சப்போர்ட் 2 முறை எடுத்துட்டா எதுக்குமே ஏறல. யாரை ஏமாத்துறதுக்கு இவனை இப்படி படுக்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் இந்த டோட்டலாக டெக்னிக்கல் பேட்டர்னையே ஏமாத்துறாங்க. ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் மேலே வரணும் அவங்களும் ஏமாத்துறாங்க. எதுக்குடா இப்போ எங்கள் எல்லாத்தையும் இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. பட் என் உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, என்னைக்கு இருந்தாலும் இவன் பழையபடி 72 ரூபா வந்து தான் தீரணும். அதுக்கு எத்தனை வருஷம் ஆகுன்னு தான் தெரில. நீ தான் என் சிங்கக்குட்டி, உன்னதாயா வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அக்சஸ் ஃபின்டெக்ஸ் கொடுத்துருக்கிற டிவிடெண்ட் எவ்வளோ தெரியுங்களா? 1 பைசா. நல்ல வேலை இதை காசு அவங்க கொடுக்க முடியாது. ஏன்னா 1 பைசா காசே நம்மகிட்ட இல்லை. இவங்க பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால தான் இந்த 1 பைசா நம்ம வாங்க முடியும். ஸோ ஒரு ஷேருக்கு 1 பைசா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த அக்சஸ் ஃபின்டெக்ஸ்னுடைய சார்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி அவன் 13 ரூபாயெல்லாம் போயிருக்கான். அப்புறம் ஒரு இடம் 3 ரூபா போயிட்டு மறுபடியும் 7 ரூபா போயிட்டு மறுபடியும் சப்போர்ட் லெவலில் வந்து விழுந்திருக்கான். இந்த ஒரே ஒரு ஒத்த பைசா நியூஸ் வந்து ஒருவேளை இவனுக்கு ட்ரிகர் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா, அந்த ஒத்த பைசா வச்சுக்கிட்டு இவன் ஏதாவது ஒரு ரூபா ஏறினா கூட இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்க பாவம் மனசு நொந்துருக்காங்க. 13 ரூபாய்க்கு வாங்கினது எங்க, 4 ரூபா எங்க? இந்த ஒரு பைசாவா டிவிடெண்ட் வாங்கி அவங்க எந்த காலத்தில் மறுபடியும் 13 ரூபா வருது? அது நடக்காத காரியம். அதனால ஷேர் மார்க்கெட்டாக பார்த்து கருணையின் அடிப்படையில் சரி இது ஒரு நியூஸ் வந்திருக்கு, இதை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு ஏதோ ஒரு 5 ரூபா 6 ரூபா இருந்தால் கூட பரவாயில்ல. ஆஹா நண்பர்களே, சொல்லடிப்பட்டுட்டான். இந்த ட்ரைடென்ட் அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு மீடியாக்கள் எடுத்து பார்க்குறேன். இந்த ட்ரைடென்ட் வந்து ஷார்ட் டைமில் கொஞ்சம் வால்டிலிட்டியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. அப்போ மேலே ஏறி இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னாவே இது வந்து மார்க்கெட்டினுடைய ஃபோக்கஸில் வரதா தான் அர்த்தம். ஸோ இந்த ட்ரைடென்ட் வந்து பிரேக் அவுட் ஆகி ஆல்மோஸ்ட் 6 மாதமாக அதே லெவலில் தான் இருக்கான். 34 ரூபா ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆனால் இன்னும் அப்படியே தான் இருக்கான். இன்னும் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ஹிட் ஆகவே இல்லை அதனுடைய பிரேக் அவுட்டுக்கு. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து அப்படியே தொடர்ந்து மேல் நோக்கி ஏற ஆரம்பித்தா மறுபடியும் ஒரு 50 ரூபா வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.